Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் அண்ட் ட்ரிக்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட फ्रेंड्स கூட பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட फ्रेंड्स வந்து நம்மளோட மொபைல் ஃபோனை ஜஸ்ட் YouTubeல மட்டும் ஒரு வீடியோ பார்த்துட்டு தரேன் அப்படினு ஏதாவது கேட்கலாம். இல்லனா வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக அவங்க கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ YouTube மட்டும் ஓபன் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்க உடனே இமிடியேட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கேலரியில போய் நம்மளோட பிரைவேட் போட்டோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ யூடியூப் நம்ம ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எல்லாமே பார்த்துட்டு நம்ம கையில் தந்துட்டாங்க. தந்த உடனே நம்மளோட மொபைல் ஃபோனில் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, நான் சொல்கிற மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த உங்களோட டயல் பேடு, உங்களோட கால் பண்ணக்கூடிய டயல் பேடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கோடை வந்து எந்த பிழையும் இல்லாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். *#*, அதே மாதிரி அடுத்து 4636, அடுத்து பார்த்தீங்கன்னா #*. இப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு இன்டர்னல் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து வந்து யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ண டோட்டல் டீட்டெயில் இங்கே வந்துடும். உங்களோட ஃபோனில் நீங்கள் எப்பப்போ எந்தெந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் வந்து ஈஸியாக வந்துடும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஷார்ட் பை அப்படிங்கிறதுல வந்து மேலே வந்து ஒரு ஆரோ பட்டன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஸ்ட் டைம் யூஸ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் யூஸ்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களோட ஃபோனில் எது ஓப்பன் ஆச்சு அண்ட் என்னென்ன இது ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ லைவாக காமிச்சு தரேன். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஜஸ்ட் யூடியூப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அவன் வந்து வாங்கிட்டு யூடியூப்பை பார்க்காம ஜஸ்ட்டு அப்படியே நமக்கு தெரியாமல் மினிமைஸ் பண்ணிட்டு ஆல்பமை ஓப்பன் பண்ணி இதில் ஃபோட்டோஸை, நம்மளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனை நம்ம கையில் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் நான் சொன்ன இந்த கோடை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டா போதும். *#*4636 ## பண்ணிட்டோன்னா இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து இந்த ஆரோவை கிளிக் பண்ணி லாஸ்ட் டைம் யூஸ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். இந்த இருக்குது பாருங்கள், யூடியூப்பு கரெக்டாக 15:59 கிட்டத்தட்ட 15:16 4 மணி, ஈவினிங் 4 மணிக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். இதை கொடுத்த உடனே யூடியூபுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆல்பம் அப்படிங்கிற ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டும் வந்து ஒன்று வந்து சிஸ்டம் ஹோம் ஸ்க்ரீன், நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோம்ல, அது காமிக்குது. அடுத்து இந்த ஃபோனுங்கிறது வந்து நம்ம வந்து டயல் பேடில் இந்த கோடை வந்து டைப் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணது அது காமிக்குது. அடுத்து வந்து இந்த செட்டிங்ஸுங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக உங்கள் ப்ரீவியஸ் லாஸ்ட் செகண்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது வரைக்கும் இதில் பார்த்துக்கிட முடியும். இது மட்டும் இல்லைங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 3 to 5 டேஸுக்கு வந்து நம்ம வந்து இதில் பார்த்துக்கிட முடியும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் போடக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மாதிரி உங்களோட விடைபெறுவது உங்களாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.